வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் டிசி ஸ்டுடியோஸில் நம்ம பேட்மேன் வண்டர் உமன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டார்க் சைட் வந்துருவார் போலயே. பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புது அனிமேட்டட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஸ்டுடியோஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் மிராக்கிள் டாம் கிங்கோட அந்த ரன்னை பேஸ் பண்ணி தான் இந்த மிஸ்டர் மிராக்கிளை இறக்கியிருக்க அந்த சமயத்தில் நம்ம கூடி சீக்கிரம் டார்க் சைடை பார்க்க போகிறோம் தாங்க தோணுது. யார் இந்த மிஸ்டர் மிராக்கிள்? எதுக்கு இப்போ டிசி ஸ்டுடியோஸ்க்கு இவருக்கு ஒரு புது சீரிஸ் கொடுக்குறாங்க? WB அனிமேஷன் அண்ட் டிசி ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 நாளாக ஏகப்பட்ட அனிமேஷன் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அந்த ஸ்டார் ஃபயராக இருக்கட்டும், டிசி சூப்பர் பவர்ஸ் அண்ட் முக்கியமாக கிரீன் லேண்டன். பட் அது எதுவுமே லிங்க் ஆகாத ஒரு செப்பரேட் அனிமேட்டட் சீரிஸாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மிஸ்டர் மிராக்கிள்ங்கிறத டிசி ஸ்டுடியோஸ் டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த டிசியூக்குள்ளே லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அஃபிஷியல் எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யல. ஜேம்ஸ் கன் இதை பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி தெரில. கிரேச்சர் கேமராஸ் எப்படி லிங்க் ஆகி இப்போ ரெட் ஃபிளாக் நம்ம சூப்பர்மேன் படத்தில் அப்பியர் ஆக போகிறாரோ அதே மாதிரி மிஸ்டர் மிராக்கிளுக்கான செப்பரேட் ஸ்டோரியை சொல்லிட்டு அவரை அழகாகவே இந்த பக்கம் டிசி ஸ்டுடியோஸ் அண்ட் மெயின் டிசி டைம் லைனுக்குள்ள கொண்டு வரலாம். இவரை மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த கிரீன் லேண்டன் அண்ட் ஸ்டார் ஃபயர் கேரக்டர் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் மிஸ்டர் மிராக்கிள் ஒரு முக்கியமான கேரக்டர் என் கண்ணில் தெரிறாரு. பிகாஸ் ஹீஸ் அ சன் ஆஃப் டார்க் சைட். டார்க் சைடோட பையங்க இவன். வெயிட் பண்ணு, டார்க் சைடோட பையன் பேர் அரயன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸ்காட் வந்து நம்ம டார்க் சைடோட ஸ்டெப் சைல்டு, ஸ்டெப் சன். நம்ம டார்க் சைட் ரூட் பண்ணிட்டு இருக்க அப்போகலிப்ஸ்க்கும் இந்த நியூ ஜெனசிஸ், அதாவது ஹை ஃபாதர் ஆஃப் நியூ ஜெனசிஸ்க்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டுப்பாங்க. அதில் ஹை ஃபாதரோட பையன் ஸ்காட்டை டார்க் சைடுக்கும், டார்க் சைடோட பையன் அரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபாதரும் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேரும் அந்த மாதிரி பசங்களை மாற்றிப்பாங்க. என்னடா ஃபோனை மாற்றிக்கிற பற்றி சொல்கிறீங்க? இதில் நம்ம ஹை ஃபாதர் ஒரேன கிட்டத்தட்ட கிங் ரேஞ்சுக்கு தான் வளர்ப்பாரு. ஆனால் டார்க் சைடு ஸ்காட் ஃப்ரீ எப்படி வளர்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் பையனாவே இருந்தாலும் அடிமையாக தாங்க வளர்த்துருக்க பார்ப்பாரு. அந்த வகையில் கிரானி குட்னஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைட் ரொம்பவே டார்ச்சல் பண்ணி தான் ஸ்காட் ஃப்ரீயை வளர்த்துருப்பாரு. நிறைய ட்ராமாக்குள்ளாக்கப்பட்டிருப்பாரு. இதுலேயே நம்ம ஸ்காட் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மனம் உடஞ்சிருவார். பட் தனக்குள்ளே இருக்க அந்த திறமையை வளர்த்துக்க ட்ரை பண்ணுவார். ஹீஸ் அ பெஸ்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட். நியூ காட்ஸோட அந்த ஃபிசியாலஜியை வச்சிருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரை வாங்கினவர். மிஸ்டர் மிராக்கிளோட அந்த மேண்ட்ல எடுத்து டார்க் சைடோட பையனாக வளர்ந்துருந்தாலும் டார்க் சைடுக்கே எதிரில் நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர். ஜஸ்டிஸ் லீக்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாரு. ஸோ இப்போதைக்கு இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அனிமேட்டட் சீரிஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் டாம் கிங்கோட அந்த ரன்னை தான் கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. டாம் கிங் இப்போதைக்கு டிசியூக்குள்ளே பயங்கரமாக அட்டாச் ஆகியிருக்காரு. கிரீன் லேண்டன் சீரிஸ் எடுக்கப்பட்டு இருக்கல, அதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அண்ட் அவருடைய கதையை அடாப்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த மிஸ்டர் மிராக்கிளுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நம்ம டாம் கிங் வந்திருக்காரு. அவருடைய அந்த ரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஸ்டர் மிராக்கிள் ரன்னு சொல்லலாம். ஏன்னா வழக்கமாக நம்ம மிஸ்டர் மிராக்கிளை என்னென்னு பார்த்துருப்போம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் தானே பார்த்துருப்போம். எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய மிஸ்டர் மிராக்கிள் அவருடைய லைஃப் அண்ட் டெத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, லைஃப்லேருந்து எஸ்கேப் பண்ணாரா, டெத்லேருந்து எஸ்கேப் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மனுஷங்களோட கம்பேர் பண்ண ரொம்பவே கிரவுண்டட் ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரன்னை கொடுத்துருப்பாங்க. வெறும் 12 இஷ்யூ தான். பட் 12 இஷ்யூவில் மனுஷங்களோட அந்த PTSD, மனுஷங்களோட அந்த வாழ்வியல், நியூ காட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன், அவங்களுக்கான லைஃப், அவங்களுக்கான டெத்லாம் என்ன மாதிரி வருதுங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக அனலைஸ் பண்ண ஒரு வேறு லெவல் சீரிஸ் இது. இதை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களை பற்றின நிறைய புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். 12 இஷ்யூ தான், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மோர் லைக் லவ் லெட்டர் டு ஜாக்கபின்னு சொல்லலாம். ஏன்னா ஜாக்கபி தான் டெக்னிக்கலாக இந்த ஸ்காட் ஃப்ரீயை உருவாக்குனவர். அவர் மார்வல் சைட் தானடா நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. மார்வல்லேருந்து ஜாக்கபி குவிட் பண்ணிட்டு வந்து ஃபோர்த் வேர்ல்ட் அண்ட் ஃபோர்த் காட்ஸை உருவாக்கும் போது கூடவே சேர்ந்து உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இவர். த லெஜெண்டரி ஜாக்கபியோட ஃபேவரட்டான கேரக்டர். இந்த டாம் கிங் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபைங்கான ஒரு ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அமேசிங்காக இருக்கும். அண்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சீரீஸில் ஆக்சுவலாக நம்ம ஸ்டான்லியோட கேமியாவும் இருக்கும். டேரெக்டாக கொண்டு வராமல் ஸ்டான்லியோட அந்த கேரக்டர் ஆட்ரிபியூட்டில் இருக்கக்கூடிய ஃபங்கிங்கிற ஒரு புது கேரக்டரை உருவாக்கி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குங்க. மோர் லைக் ஒரு எமோஷனல் ஸ்டோரியாக தான் நகர்ந்துட்டு இருக்கும். அந்த காமிக்கை தான் இப்போதைக்கு இந்த புது மிஸ்டர் மிராக்கிள் சீரிஸில் அடாப்ட் பண்ண போகிறாங்க. இவங்க காட்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்காட் ஃப்ரீ அவருடைய ஒய்ஃப் பாட்டா கூட ஒன்றா சேர்ந்து பூமியில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. மொதல் இஷ்யூ ஃப்ரேம்லேயே இந்த பக்கம் ஸ்காட் ஃப்ரீ எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, அந்த ட்ராமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னை கில் பண்ண பார்த்துருப்பாரு. அப்புறம் நான் ஏன்டா இந்த லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகணும், நான் டெத்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்க இப்போ நியூ ஜெனசிஸோட புது கிங்காக இருக்கக்கூடிய ஒரேயன் உள்ள வந்து, நீ என்னப்பா சண்டை போடாமல் இங்கே வந்து ஒழிஞ்சிருக்க, அங்கே அப்போகலிப்ஸும் நியூ ஜெனசிஸும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ஒழிஞ்சிருக்க அந்த சமயத்தில் உன்னை நான் அழிக்க போகிறேன், உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி ஒரு டெத் சென்டென்ஸ் வர கொடுத்துட்டு போயிடுவார். லைஃப்லேருந்து தப்பிக்க முயன்று அது முடியாமல் இப்போதைக்கு டெத் அவரை தேடி வர, இதுலேருந்து அவர் தப்பிச்சாரான்னு சொல்லி பார்த்தோன்னா பாதிக்காத ஓடிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நியூ ஜெனசிஸ் அண்ட் அப்போகலிப்ஸ் அந்த போர்லேயுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிராக்கிள் பங்கேற்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு நடுவில் பிக் பாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக வேற இருப்பாங்க.
டெக்னிக்கலாக நம்ம ஸ்காட் ஃப்ரீக்கு 2 குழந்தை பிறக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆண் பெண் அண்ட் 2 பேருமே ஜாக்கபோட இன்ஸ்பிரேஷனில் தான் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் ஹோல்சமாக இருக்கும். இந்த மொத்த கதையுமே நீங்கள் படித்து முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும். அதை அனிமேஷனாக கொண்டு வரும்போது டேரெக்டாக அடாப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த பிளாட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடல்ட் அனிமேட்டட் ஷோவாக இருக்கும் போது மோர் லைக் கிரேச்ச கமாண்டோஸ் அதில் இந்த மாதிரி ரத்தம் தெறிக்க வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாங்களே, அதே மாதிரி இந்த மிஸ்டர் மிராக்கிள்லாம் பாசிபிளி ஹியூமன்ஸோட அந்த PTSD டிப்ரெஷன் இதை ஹேண்டில் பண்ணுற ஒரு R-rated சம்பவங்கள் நடக்கலாம். இந்த கேரக்டர் என்னையும் ஹியூமன்ஸோட சூப்பராக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நம்ம பிக் பாடா அண்ட் மிஸ்டர் மிராக்கிளோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ டேரக்ட் அடாப்டேஷனாக தான் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ பாதி கதையில் பூமியில் நடக்கிற மாதிரி அந்த ஸ்டோரி சொல்லிட்டு மீதி கதை அப்போகலிப்ஸ்க்கு மாற்றப்படலாம். ஏன்னா அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த பாடா அண்ட் ஸ்காட் ஃப்ரீ 2 பேருமே பங்கேற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் டார்க்சைட். மிஸ்டர் மிராக்கிளோட அப்பாங்க, புரியுதா? அவரை காட்டாமல் கண்டிப்பாக அந்த மிஸ்டர் மிராக்கிள் ஸ்டோரியில் என்ன வந்து கொண்டு போகவே முடியாது. அதுவும் இந்த டாம் கிங் அடாப்டேஷனை அவரை தாண்டி சொல்லவே முடியாது. ஸோ டார்க்சைட் என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி இந்த சீரீஸில் ஒரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த அப்பியரன்ஸுங்கிறது டிசியு கேனனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு என்னமோ கேள்விக்குறி போல தான் இருக்குது. டிசி ஸ்டுடியோஸ் பேனர் இருந்தால் மட்டும் பத்தாது. ஜேம்ஸ் கன் இது கேனனாக வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் இதை அக்செப்டே பண்ண முடியும். அந்த வகையில் மிஸ்டர் மிராக்கிள் நம்ம டார்க்சைடை இந்த ஸ்டோரி லைனில் லிட்டரலாக கில் பண்ணுவார். ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு டார்க்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். அதையே நம்ம டார்க்சைடுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணி ஸ்காட் ஃப்ரீ தன்னுடைய டெத்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவருடைய அப்பாவே கொலை பண்ணுற பற்றி கதை எழுதியிருப்பாங்க. டார்க்சைட் ரொம்பவே சிம்பிளாக சாகிற மாதிரி தான் கதை இருக்கும். பெரிய சண்டையில் எதுவும் நடந்திருக்காது. லைக் நம்ம ஸ்காட் மிஸ்டர் மிராக்கிளுக்கு போகிறது அந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன், குழந்தைய என் கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி டார்க்சைட் கேட்க அதை ஒரு இலூஷனாக மாற்றி இந்த பக்கம் ஸ்காட் டார்க்சைடை கண்ணியை குத்தி கொண்டுருவார். ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஒமேகா விம்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெரிய போர்னு எதுவும் நடந்திருக்காது. பேச்சுவார்த்தையிலே கொண்டு இருப்பாங்க. இவ்வளோ சிம்பிளாக டார்க்சைடை கொல்ல முடியும்னு காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த கதையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ டார்க்சைடை வந்து சும்மா பேசிக்காக அவுட்லைனாக காமிச்சு மிஸ்டர் மிராக்கிளோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை மட்டும் இன்னும் பெட்டராக புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்ஃபெக்டாக பட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேட்டட் சீரிஸாக இது மாறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா மனுஷங்க கூட அதிகமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி, டிப்ரெஷன் அண்ட் PTSDயை சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி. மிஸ்டர் மிராக்கிள் எனக்கு என்னமோ இல்லை ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருவாங்க போல தான் தோணுது. டார்க்சைடுக்கான இன்ட்ரடக்ஷன் லைட் அவுட் டீஸ் மட்டும் இருக்கலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி அடுத்து வரப்போகிற அந்த டார்க்சைடோட லைவ் ஆக்ஷன் இன்ட்ரடக்ஷன் இன்னும் தெளிவாக நம்ம கண்ணில் காணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு நியூ காட்ஸ் படம் தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்னைடரோட அந்த பிளான் லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூ காட்ஸ்க்கான ஒரு சீரிஸ் அண்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அதில் டெக்னிக்கலாக அந்த ஸ்டோரியை அடாப்ட் பண்ணுற ஐடியாவும் நம்ம ஸ்னைடருக்கு இருந்திருக்கு. இந்த கதை 2016 ரேஞ்சில் ரிலீஸ் ஆச்சா. அதுக்கு முன்னாடி வந்து அந்த நியூ காட்ஸ் அண்ட் ஃபோர்த் வேர்ல்ட் ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் அவருடைய யூனிவர்ஸுக்குள்ள கொண்டு போகிறதுக்காக பெருசாக போராடினாரு. நியூ காட்ஸ் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணாங்க. டார்க்சைடோட உண்மையான பேக் ஸ்டோரி, அவருடைய பசங்க, அந்த அப்போகலிப்ஸ் அண்ட் நியூ ஜெனசிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நியூ காட்ஸ் படத்தில் நம்ம பார்க்குறதா இருந்துச்சுங்க. க்ரீன் லைட் பண்ணி கேன்சல் பண்ணாங்க, புரியுதா? அதுக்கான கதையெல்லாம் எழுதப்பட்டுச்சு நான் கேள்விப்பட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜேம்ஸ் கன் வேறு ஸ்னைடரை மீட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஒருவேளை அந்த நியூ காட்ஸ் ஸ்டோரியில் நான் அடாப்ட் பண்ணி தான் மிஸ்டர் மிராக்கிளை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஃபோர்த் வேர்ல்ட் இந்த மிஸ்டர் மிராக்கிள் கதையெல்லாம் அப்போகலிப்ஸ் அண்ட் டார்க்சைடோட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கதையை மொத்தமாக கொண்டு வராமல் சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அழகாக டெவலப் பண்ணலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ இது ஸ்னைடரோட நியூ காட்ஸோட சின்ன இன்டராக்ஷன் போல தான் ஃபீல் ஆகுது. இதே லைவ் ஆக்ஷனாக இல்லாமல் அனிமேட்டடாக மாற்றுறாங்கன்னு தெரியல. அனிமேட்டடாக இருக்கும்போது ஆப்வியஸாக நிறைய ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் முக்கியமாக இது R-rated மேலே சொல்லியிருக்காங்க. அடல்ட் ஸ்டோரி லைனை நிறைய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கதைங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது இதை டக்குன்னு ஒரு லைவ் ஆக்ஷனாக மற்றி அதில் காசு பார்க்குறதுங்கிறது கஷ்டம். பத்தாவது குறைக்கு மிஸ்டர் மிராக்கிள் அப்போகலிப்ஸ் நியூ ஜெனசிஸ்னு சொல்லி லிட்டரலாக 2 பிளானட்ஸ் 2 வித்தியாசமான ஏரியாஸை உருவாக்கி அதில் டார்க் சைடு மாதிரியான நியூ காட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய விஷயங்க. லைவ் ஆக்ஷனாக வந்திருந்தாலும் சீரியஸாக வந்தால் தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்டோரி லைன், ஏகப்பட்ட சப்ளாட்ஸுங்கிறது பேக் டு பேக் நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக நம்ம மிஸ்டர் மிராக்கிள் அண்ட் பிக் பாடா இவங்க 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவங்களை இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே லைவ் ஆக்ஷனில் பார்க்காத சமயத்தில் அதுக்கே தனியாக ஒரு படம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ லைவ் ஆக்ஷனாக வரதா இருந்தாலும் இது சீரியஸாக தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அண்ட் சீரியஸாக இருக்கிற அந்த சமயத்தில் காசு அதிகமாக செலவாகும், போட்ட காசு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக அனிமேஷனில் முடிச்சிடலாங்கிறது தான் டிசி ஸ்டுடியோஸோட பிளானாக இருந்திருக்கு போல். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா முக்கியமாக நம்மளுக்கு தேவை கதை தான். இந்த கதை எந்த வகையில் நம்ம அந்த லைவ் ஆக்ஷன் டிசி கூட லிங்க் ஆகுதுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். கிரேச்ச கேமராஸை இப்போ வரைக்கும் எங்கே லிங்க் பண்ண மாதிரி தெரியல. சூப்பர்மேன் படத்தில் பார்த்தா தான் உண்டு. கிரேச்ச கேமரா ஸ்டைலில் இதுவும் ஒரு க்ளீனான தெளிவான அனிமேஷன் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் இந்த கதை என்ன மாதிரி முடிய போகுதுன்னு. ஏன்னா டெக்னிக்கலாக அந்த கதையை பச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒருவேளை ஃபஸ்ட் இஷ்யூலே மிஸ்டர் மிராக்கிள் செத்து இந்த மொத்த கதையுமே கனவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பேசப்படுது. ஏன்னா டார்க்சைட்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கொல்ல முடியாதுல்ல சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இன்செப்ஷன் ட்விஸ்டோடையும் இந்த கதை முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ஸோ இந்த மிஸ்டர் மிராக்கிள் அனிமேஷன் சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைவ் ஆக்ஷனாக வந்தால் நல்லா இருக்குமா? டார்க்சைடை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்கள் தாட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல. காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு லைமே பட்டு நினைத்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.